உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடான அமெரிக்காவின் மொத்த தேசிய கடன் 40 டிரில்லியன் டாலரை தாண்டியுள்ளது என அமெரிக்க கருவூலத்துறை அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்திய ரூபாய் மதிப்பில் இது சுமார் ரூபாய் 3800 லட்சம் கோடியாகும். கடந்த 2017ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற போது அந்நாட்டின் தேசிய கடன் சுமார் 19.95 டிரில்லியன் டாலராக இருந்தது. இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவின் கடன் சுமை 40.05 டிரில்லியன் டாலரை தாண்டியுள்ளது. அதாவது ட்ரம்ப் முதன்முறையாக அதிபராக பொறுப்பேற்ற காலத்துடன் ஒப்பிடும்போது அமெரிக்காவின் தேசிய கடன் 2 மடங்கு அதிகமாகும். மேலும் கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்காவின் கடன் விகிதம் கணிசமாக அதிகரித்து வருவது அந்நாட்டு பொருளாதாரத்தில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபரில் அமெரிக்காவின் தேசிய கடன் 38 டிரில்லியன் டாலரை எட்டியிருந்தது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 39 டிரில்லியனை எட்டியிருந்தது. இந்த சூழலில் தான் அடுத்த 5 மாதத்தில் 40 டிரில்லியனை எட்டியிருக்கிறது. இதில் 38.26 டிரில்லியன் டாலர் பொதுக்கடனாகவும் 7.78 டிரில்லியன் டாலர் அரசாங்கங்களுக்கு இடையேயான கடனாகவும் கூறப்படுகிறது. இந்த கடன் உயர்வுக்கு முக்கிய காரணம் அமெரிக்க அரசின் வருவாயை விட செலவு தொடர்ந்து அதிகமாக இருப்பதுதான் என பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். மேலும் ராணுவ செலவுகள் மற்றும் மருத்துவம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான செலவுகள் அதிகரித்து வருவதும் முக்கிய காரணங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது. இந்த டிரில்லியன் டாலர் கடன் சுமையானது அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தோராயமாக 1,17,000 டாலர் கடன் இருப்பதற்கு சமமாகும். இதற்கிடையில் 2026 நிதியாண்டில் அமெரிக்காவின் பட்ஜெட் பற்றாக்குறை சுமார் 2.1 டிரில்லியன் டாலரை எட்டும் என அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் அலுவலகம் கணித்துள்ளது. மேலும் இதே போக்கு தொடர்ந்தால் 2036ஆம் ஆண்டுக்குள் அமெரிக்காவின் மொத்த தேசிய கடன் 63 டிரில்லியன் டாலரை எட்டக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமான அமெரிக்காவே 40 டிரில்லியன் டாலர் கடனை எதிர்கொண்டுள்ளது. இவ்வாறான நிலையில் செலவை குறைத்து வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் இந்த கடன் சுமை மேலும் தீவிரமடையும் என்ற எச்சரிக்கைகள் எழுந்துள்ளன.